உஷ்ணம் அதிகமாயிருச்சுல்ல, அப்போ உங்கள் உடல் பருவ மாற்றம் அடையும் போது நீங்கள் இயல்பாக தான் போகணும். உங்கள் உடல் வந்து பருவ மாற்றம்லாம் அடையாது. மலைப்பாம்பு எப்படி ஒரு ஒரு பொருளை விழுங்கும் போது கஷ்டப்பட்டு உள்ள தள்ளி பல நாள் செரிக்கிறதுக்கு ஒரு வேலை ப்ராசஸ் பண்ணதில்ல, அந்த மாதிரி இந்த தியானத்தில் பருவ மாற்றம் அடையும் போது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் உடல் வந்து சோர்வடையும், உடல் வந்து முறிவு வரும், கை கால் உளைச்ச வரும், கால் மட்டும் தனியாக வலிக்கும், கை மட்டும் தனியாக வலிக்கும், தலை பாரமாக இருக்கும், தலையை உடையிற மாதிரி இருக்கும், குலையிற மாதிரி இருக்கும். பல செயல்கள் இந்த உடலில் பருவ மாற்றம் அடைகிறதுக்கு இந்த தேகம் மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கும். நீங்கள் சும்மா இருந்த தேகத்தை ஒரு தியானம்னு உள்ளே போட்டு ஒரு செயல் செஞ்சீங்கன்னா அது ஒரு மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு குருவாகப்பட்டவர் என்னன்னா, நீங்கள் உங்களுக்கு அதை அறிய முடியாதுன்னு அவர் என்ன பண்ணுவார்னா, சூட்சமத்தில் இருந்து அந்த இடத்த நீ கடந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும், போப்பான்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்போ நாம் உங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா, அது ஒரு பருவ மாற்றம் அந்த இடத்துலலாம் நிகழும், நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, கடந்து போ. இதுதான் செயல். புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் ஒரு நல்ல தியானம் பண்ணுறவங்க உடலில் சில துன்பத்தை அனுபவித்தே ஆக வேண்டும், சலுகையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது.